தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலும் கூட கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் இது நிரப்புகிற ஆண்டு. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வளர்ச்சியின் ஆண்டு. நிச்சயமாக கர்த்தர் இந்த வருஷத்தை நம்ம வளர செய்ய போகிறார். இந்த கர்த்தருடைய நாளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் செய்திக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, இந்த கால வேளையில நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க, நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கேட்டு அதன் வழியாக ஆசீர்வதிக்கப்பட எங்களை கூட்டி சேர்த்த மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே எங்களோடு பேசும், எங்களோட இடைபடும். உம்முடைய பலமான ஆழமான கிரியை எங்களுக்குள்ள நிரப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக பிரசித்தி பெற்ற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. இந்த வசனம் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் அறிந்ததான ஒரு வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், தரப்படும் என்கிறதான பாடலை கூட உலகம் முழுவதும் கூட பாடப்படுகிற ஒரு அருமையான ஒரு பாடல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடம் கேட்கும்போது அவர் நிச்சயமாக கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் எதை கேட்பது? அவரிடம் எப்படி கேட்பது? எதை வேண்டுமானாலும் இயேசுவிடம் கேட்டால் அவர் கொடுத்து விடுவாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல ஏரோது என்கிறதான் ராஜா ஒரு நடனக்காரியிடம் அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்ற முடியாமல் மிகவும் திணறி போயிருந்த சூழ்நிலை, அவையில சூழ்ந்திருந்த எல்லா மக்களின் நிமித்தமாக தன்னுடைய கனம் குறைந்து விட போகிற என்ற நிமித்தமாக அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய கொலை. யோவான் ஸ்நானகனை அவன் கொலை செய்து அவனுடைய தலையை அவள் பரிசாக கேட்டதினாலே அதை அவன் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டான். அவன் செய்து முடித்தான். இப்படியாக ஆண்டவரிடத்துல நாம் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிட்ட இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கேட்க மாட்டோம், கேட்க துணிய மாட்டோம். கேட்பது முட்டாள்தனமான காரியம். கேட்டால் அதை செய்ய மாட்டார். நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடம் நாம் எதை கேட்பது? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சாலமோன் என்கிறதான ராஜா ஒரு காரியத்தை கர்த்தருக்கு கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை வேண்டுமானாலும் கேள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்றான். உடனே அந்த ராஜா கேட்டது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய திரளான மக்களை நான் வழிநடத்த, உம்முடைய ஜனங்களை உம்முடைய நடத்த எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவருக்கு அது அந்த விண்ணப்பம் மிகவும் உகந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தது. நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிற உகந்த விண்ணப்பங்களாக இருக்கிறதா என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நாம் நம்முடைய ஜெபங்களிலே கர்த்தருக்கு உகந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோமா, அல்லது தேவன் பதில் கொடுக்க முடியாத ஜெபங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த புதிய வருஷத்துல நாம் தேவனிடத்துல அவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுக்குமானால் நிச்சயமாக அந்த விண்ணப்பங்களுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு உகந்த விண்ணப்பத்தை இந்த ராஜா ஏறெடுத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு முன்பாக அவனை போல ஒரு ஞானி இல்லை, அவனுக்கு பின்பாகவும் அவனை போல ஒரு ஞானி எழும்பவே இல்லை. கர்த்தர் அவ்வளவு பெரிதான ஒரு ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். பரலோக தேவனுக்கு முதலாக பொற்கோயில் கட்டின பெருமை இந்த ராஜாவுக்கு தான் சேரும். ஆண்டவருடைய ஆலயத்தை பொன்னால் அலங்கரித்து பொற்கோயிலாகவே அவன் கட்டி முடித்தான். அவ்வளவு ஞானத்தை யுக்தியை கர்த்தர் கொடுத்திருந்தார். கர்த்தருடைய ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம் சாலமோன் ராஜாவிடத்தில் விளங்கினது. அதனால அநேகர் அவனை கனப்படுத்தினார்கள், அநேகர் அவனை கண்டு பயந்தார்கள். இந்த புதிய வருஷத்திலும் கூட நாம் கர்த்தரிடத்துல உகந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆவியையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி, நான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன்னுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை வைத்து தேவனிடத்தில் தினந்தோறும் உகந்த ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை உகந்ததாக கர்த்தருக்கு நாம் மாற்றிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும். நம்முடைய ஆராதனைகள் கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும்.
நம்முடைய உபவாசங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய காணிக்கைகளும் கர்த்தருக்கு உகந்ததாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்ற ஒரு விஷயம் கூட பரிசோதித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக மாறிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுக்குரிய செய்திக்கு கொள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவது, கர்த்தர் நம்ம மேல தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாய், அது ஏற்புடையதாய் இருக்க வேண்டும். யோபு என்கிறதானே பக்தனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறதான அறிக்கை என்று சொன்னால், சாத்தானிடம் யோபை குறித்து கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேலே கவனம் வைத்து கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மேலே முழு கவனத்தையும் செலுத்தி அவர் நம்மை கண்காணிக்கிற, நம்மை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையை கவனித்தார். யோபுடைய வாழ்க்கையில எதை கவனித்தார்? அவனுக்குள்ள இருந்த உத்தமத்தை கவனித்தார். நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதை கவனித்து பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்த்து அது இல்லாதனாலே கர்த்தர் அங்கலாய்த்து அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த ஜீவியம், ஒரே மனைவியுடைய பரிசுத்த விவாக வாழ்க்கை, பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோபுடைய வாழ்க்கையில உத்தமம் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமத்தை நாம் எதிர்பார்க்கிற அந்த உத்தமத்தை நாம் காண்பிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய விண்ணப்பங்களுக்கு, நாம் அவருக்கு ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக உடனடியாக பதிலை கர்த்தர் கொடுப்பார். தம்முடைய ஆவியை, தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல் ஊற்றுவார். பிரியமானவர்களே, இந்த வருஷம் வளர்ச்சி நான்னு சொல்லியிருக்கோம். நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் நம்ம சரி செய்வோம். நம்முடைய ஜீவியத்துல தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் இருக்கிறதா? அது ஆண்டவருக்கு உகந்த ஜீவியமாக இருக்கிறதா? இரண்டாவது, ஆண்டவர் யோபுடைய சன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்தார். தேவனுடைய பிரமாணங்கள் அந்த நாட்களில் கொடுக்கப்பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படியே, அவர்களுடைய பிறப்பின் அந்த வரிசையின்படியே அவன் சர்வாங்க தகன பலிகளை தன் பிள்ளைகளுக்காக செலுத்தினான். இது பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாட்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் பிரமாணத்தின்படி அவன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்தான் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் பிரமாணங்கள்படி வாழ்கிறோமா? தேவனுடைய கற்பனைகள்படி நாம் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தின்படி நாம் வாழ்கிறோமா? அதுதான் நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவியமாக மாற்ற முடியும். யோபுடைய வாழ்க்கையில் இதை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக, யோபு தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவனுக்கு பயப்படுகிறார் சொன்னால் என்ன? தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினான். பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் என்ன? சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1வது வசனப்படி அவருடைய வழியிலே நடப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியங்கள் யோபு இடத்துல காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையை மாறும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். யோபுடைய ஜீவியம் உகந்ததாக இருந்ததினால்தான் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இந்த வருஷத்துல நீங்க கடந்த ஆண்டுகளில் இழந்த காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த வருஷம் நீங்க எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குற வருஷமா இருக்கணுமா? உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு உகந்ததாக மாற்ற நீங்க பிரயாசப்படுங்க. தேவனுடைய கருத்தில் ஒப்புரவாகுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்க உத்தமம் சன்மார்க்க ஜீவியம், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை தம்முடைய அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக நிரப்புவார். இரண்டாவதாக, நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆராதனைகள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல 22 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, பேழையில காக்கப்பட்ட நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலப்பிரளயத்துக்கு தப்பி அழிவிற்கு தப்பி அவர்கள் ஜீவனோடு பாதுகாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து
பேழை விட்டு வெளியே வந்து பலிபீடம் கட்டி சுத்தமான சகல பறவைகள் மிருகங்களை வைத்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள். அந்த ஆராதனை சுகந்த தூபத்தை கர்த்தர் முகர்ந்தார். கர்த்தர் முகர்ந்து தம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்ட காரியங்களை 21 மற்றும் 22 வசனங்களை வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனை இந்த நாளில் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிறைய ஆராதனை வீரர்கள் எழும்பி இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆராதனை என்பது தேவன் நமக்கு கொடுத்த முறை இருக்கிறது. அந்த முறையின்படியே நாம் ஆராதிக்க நாம் கடமை பெற்றிருக்கோம். நம்முடைய ஆண்டவர் கனத்துக்குரியவர். அவர் பரிகாசத்துக்கோ களியாட்டத்துக்கோ உரிய தேவன் அல்ல. அவர் நடனத்துக்குரிய தேவன் அல்ல. ஆண்டவரே நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்குதானே. கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய ஆண்டவர் கனத்துக்குரியவர். ஆடலோடும் பாடலோடும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது உண்மைதான். அந்த மகிழ்ச்சியில நாம் கண்ணியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கண்ணியம் இல்லாத, கனம் இல்லாத, கர்த்தரை கனப்படுத்தாத ஆராதனை, கர்த்தரை அசட்டை பண்ணுகிற உலக பிரகாரமான ஆராதனை கர்த்தர் பிரியப்பட மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில நாம் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கோம். நோவா எப்படி ஆராதனை செய்தார்? நோவா பேழையிலிருந்து வெளியே வந்து ஆராதனை செய்தார். அழிவுக்கு தப்புனதை அவர் நினைத்து நன்றி செலுத்தி ஆராதனை செய்தார். நன்றி செலுத்தி பலி செலுத்தினார். பேழைக்குள்ளே நாம் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். பேழை ஆகிய சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் உலகத்தில் விடப்பட்டிருந்தோம்னு சொன்னால் நான் எப்பொழுதும் மரித்து போயிருப்போம், எப்பொழுது நரகத்துக்கு போய் சேர்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபையினாலே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து அந்த பேழைக்குள்ளே வைத்து நம்மை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருப்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி ஆராதனை செலுத்த வேண்டும். இரண்டாவது, நோவா பலிபீடத்தை கட்டி ஆராதித்தார். பலிபீடம் என்பது தேவனையும் மனிதனும் இணைக்கிற ஒரு இடம். நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே உள்ள இணைப்பை நாம் சரி செய்து அதை உறுதிப்படுத்தி அதை நாம் அழகாக கட்டி எழுப்பிதான் பலி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கை 6 நாள் வாழ்ந்துட்டு, பாவத்தோடு உலகத்தோடு ஒன்றி போய் வாழ்ந்துட்டு, தேவனை தேடாம வாழ்ந்து திடுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து அப்பா நான் உண்மை பார்க்கிறேன் என்று சொல்வது பொய்யான ஆராதனை, மாய்மாலமான ஆராதனை. 6 நாட்கள் அப்பாவை பார்க்காம உலகத்தை பார்த்துட்டு உலகத்துக்கு பின்பாக போயிட்டு 7ஆம் நாளில் கர்த்தருடைய நாளில் வந்து ஆலயத்தில் கை வச்சு அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்னா அதை விட மிகப்பெரிய பொய்யான வாழ்க்கை எதுவும் இல்லை. கர்த்தருக்கு நாம் ஆராதனை, உகந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம் செப்பனிட்டுப்பட்டிருக்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படி சொல்றது? பலிபீடம் செப்பனிட்டு நாம் பலி செலுத்த வேண்டும். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் பலி செலுத்தினார். நோவா பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினார். நாம் பலிபீடத்தை கட்டி அல்லது பலிபீடத்தை செப்பனிட்டு நாம் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு உகந்த ஆராதனை இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தர் நாம் ஆராதிக்கணும். நோவா சகல சுத்தமான சகல மிருகங்கள் பறவைகளை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே பலியிட்டார். நம்முடைய ஆராதனை, பரிசுத்த ஆராதனை, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10வது சொல்லப்பட்டது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதிப்பு. சுத்தமான இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. இப்படிப்பட்ட உகந்த ஆராதனை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நான் பூமியை சபிப்பதில்லை அப்படிங்கிறார். அந்த 22ஆம் வசனத்துல சாபம் உங்களை விட்டு நீங்கும். பரம்பரையாக எத்தனையோ தலைமுறையாக உங்களை பிடித்து கொண்டிருக்கிற சாபம் எங்கே நீங்க சொன்னால், நீங்க பரிசுத்த ஆராதனையை, பலிபீடம் கட்டி செய்கிற ஆராதனையை, கர்த்தருக்கு உகந்த ஆராதனையாக, நன்றியுள்ள ஆராதனையை நீங்க செய்யும் போது நிச்சயமாக உங்க சாபம் நீங்கும். ஆராதனை நீங்க செய்யும் போது சாபத்தை உடைச்சு போடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்ற ஏக்கத்தோடு நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, செழிப்பை ஆராதனை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில மாரி காலமும் பனி காலமும் வெயில் காலமும் என்னைக்குமே மாறாது, எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமிச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். மூன்றாவது சொல்றாரு, உங்களுடைய எதிர்காலத்தை நான் என்ன பண்ணுவேன், இனி நான் பூமியை சவிப்பது உங்க எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறாரு. உங்க எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசுவை நீங்க பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும், அர்ப்பணிப்போடு ஆராதிக்கணும், நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்கணும். ஆண்டவரோட உறவை நீங்க சரி செய்து கர்த்தரை நீங்க ஆராதிக்கணும். இப்படி நீங்க ஆராதிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க ஆராதனை கர்த்தருக்கு உகந்த ஆராதனையா இருக்கும்.
கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக நம்முடைய உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசமாக இருக்கணும். ஏசாயா 58:7 ஆண்டவர் சொல்றாரு, பசியுள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதான் எனக்கு நல்ல ஒரு உபவாசம். ஆண்டவர் உபவாசம் என்று சொன்னார் என்ன? கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தரோடு தனித்து இருக்கிற நேரம் தான் இந்த உபவாச நேரம். மோசே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு தனித்திருந்தார், தேவனுடைய தரிசித்து கொண்டிருந்தார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார், தேவனோடு அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் காரியங்களை விட்டு ஓய்ந்து தேவனோடு அமர்ந்திருக்கிற நேரம் தான் அந்த உபவாசத்து நேரம். உபவாச நேரத்தில் சொந்த வேலைகளை செஞ்சுட்டு கூடாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கலாம். ஏசாயா 57 இதுதான் ஆண்டவரோடு உள்ள ஒரு உகந்த உபவாசம். பசியுள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து ஏழைகளுக்கு இறங்கி செய்கிற உபவாசம் தான் உண்மையான ஒரு உபவாசம். இந்த உபவாசத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நான்காவதாக, நம்முடைய காணிக்கை உகந்ததாக இருக்க வேண்டும். காணிக்கை என்பது ஒரு ஆராதனை, ஒரு பகுதி. காணிக்கையை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். தசம பாகங்களை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இதுவும் கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 5:1-5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு தம்பதியினர் வர்றாங்க. அங்கே இந்த அப்போஸ்தலர் நாட்களில் எல்லாரும் சொத்துக்களை விற்று பாதப்படியில் வைத்தாங்க. அது அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இதே மாதிரி நாங்களும் செய்ய போறோன்னு சொல்லி தான் வந்தாங்க உள்ள. சபைக்குள்ள வர்றவங்க தசமபாகம், காணிக்கை, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உட்பட்டு தான் சபைக்குள்ள வர்றீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தரை சேவிக்க வேண்டும்னு வர்றவங்க, நாங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதித்தால் கர்த்தர் நாங்கள் கர்த்தருக்கு கொடுப்போன்ற அந்த கட்டுப்பாட்டுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வருகிறோம். அதே மாதிரி அந்த கால அப்போஸ்தலருடைய எல்லாம் அந்த நடவடிக்கைகளுக்கு, அந்த முறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க காணியாட்சியை விற்க போறாங்க. காணியாட்சி விற்றாங்க, சொத்தை விற்றாங்க. ஆனால் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, கொஞ்சம் நமக்கு வச்சுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். அதை கொஞ்சம் அவங்க வச்சுக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையும் பேசலை. ஆலயத்தில் போய் பேதுரு கேட்குறாரு, நீங்கள் சொத்தை இவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, உங்கள் பரிசுத்தாவிட்ட நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க அப்படிங்கிறதான ஒரு கேள்வி அவங்க முன்பாக வைத்து அந்த இடத்துலையே அவங்க மறித்து போகிறாங்க. பரிசுத்தாவி விரோதமாக ஒரு பங்கை அவங்க வஞ்சித்து வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு பங்கை வஞ்சித்து வைத்ததுனால அந்த இடத்துல மரணித்து போகிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய காணிக்கை உகந்ததாக கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். காணிக்கையினால கர்த்தரை நாம் வஞ்சிக்க கூடாது. நாம் காணிக்கை எவ்வளவு கொடுக்கிறோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட, பரிசுத்தாவியர்கிட்ட நீங்கள் உண்மையை மறைச்சி ஆண்டவர்கிட்ட வஞ்சித்து நீங்கள் கொண்டு வந்து வைத்தீங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு, அங்கே மரணம் அந்த இடத்துல நிகழ்ந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் இவ்வளவு நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆலயத்தில் மரணம் நிகழாமல் கர்த்தர் காத்து கொண்டார். காரணம் என்ன? அந்த கிருபையை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். நாம் ஒரு விஷயம் கூட அதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்முடைய காணிக்கை உகந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய உபவாசம் உகந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இந்த 4 உகந்த காரியங்களிலே நாம் கடைபிடிக்க பரிசுத்தாவியார் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் நாள் செய்திக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஒரு ஆண்டவரே ஆழமான சத்தியத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்ட தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவியம் நமக்கு உகந்ததாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஆராதனை நமக்கு உகந்ததாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய உபவாசம் நமக்கு உகந்ததாகவும், எங்களுடைய காணிக்கைகள், தசமபாகங்கள், அதில் உள்ள உண்மை உமக்கு உகந்ததாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி அப்பா நாங்கள் உண்மையை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்தி ஆசீர்வாதம். இந்த வசனங்களை கேட்ட இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார்.